பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வந்தான வரலையா? வந்தான். நீ என் காலில் விழுந்தா இதெல்லாம் உனக்கு தந்துடுவேன், அது தந்துடுவேன், உனக்கு சிங்காசனத்தை தந்த பெரிய காரியங்கள்லாம் சொன்னான். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட ஒவ்வொரு முறையும் பதில் கொடுத்தது எப்படி கொடுத்தாரு? கர்த்தருடைய வசனத்தை வைத்து, கர்த்தருடைய ஒவ்வொரு வசனத்தை வைத்து ஆண்டவர் அவனுக்கு பதிலை கொடுத்தாரு. இந்த வசனம் எனக்குள்ளாக வேறொன்று இருக்குமே என்றால் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். வசனத்தை மனப்பாடமாக சிந்தனையில வைத்து பிரயோஜனம் இல்லை, அது உபயோகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உபயோகப்படுத்தவில்லை என்றால் பிரயோஜனமே இருக்காது. அநேகர் தங்களுக்கு என்று ஒரு வார்த்தையை வால்பேப்பர்ல வைத்து விடுவாங்க. அந்த வார்த்தையை அப்படியே பார்த்து வாசித்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வார்த்தையை நான் வாசிக்க 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 எனக்கு டென்ஷன் போயிடும். என் வாழ்க்கையில எத்தனையோ முறை பிரியமானவர்களே, பலவிதமான கஷ்டத்துல, இக்கட்டுல, மன உளைச்சலுக்குள்ளாக கடந்து வந்த போது நான் செய்வது ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், யாரிடத்துல போய் மனு தத்துவர்களிடத்திலேயோ அல்லது நண்பர்களிடத்திலேயோ யாரிடத்துல போய் என் பிரச்சனையை நான் சொல்லுவதில்லை. நான் ஆண்டவரிடத்துல தனிமையாய் முழங்கால் படியிட்டு என் இருதயத்தை ஊற்றுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஒரு 5-10 நிமிடம் அவருடைய மகத்துவத்தை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஒரு 2 பாடலை பாடுவேன், வார்த்தையை சொல்லி உச்சரிப்பேன். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளும் போது ஒரு நாளும் இல்லாத சந்தோஷ சமாதானத்தை பெறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவன், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். எதற்காக நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகிறோம்? எதற்காக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சுமந்து கொண்டு செல்லுகிறோம்? எதற்காக இந்த வார்த்தையை காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும் சொல்லுகிறோம்? இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளாக பிரவேசித்து கிரியை செய்யும் போது நான் விடுவிக்கப்படுவேன். நம்ம பிள்ளைகள் தலைமையில கையை வைத்து ஜெபம் பண்ணணும். சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவாகிய கர்ப்பத்தின் கனிகள் மேல கரங்களை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உச்சரித்து பிசாசானவனை அப்புறப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்று அநேகர் ஜெபம் பண்ணுவது மறந்து விடுகிறோம். அநேகர் ஜெபம் பண்ணுவதை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது மறந்து விடுகிறோம். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்தும் போது பிசாசன் ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடுவான். அவருடைய நாமத்தினாலே சொல்லும் போது ஓடுவான். இயேசுவின் நாமத்தினாலே எதிராக எழும்புகிற பிசாசின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக என்று சொல்லும் போது அவன் ஏற்கனவே பயந்தவன். சொல்லுங்க, பிசாசன் ஏற்கனவே பயந்தவன். அவன் பயமுறுத்தினா அவன் பயணமால ஒன்றும் செய்ய முடியாது. எப்பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையினாலே விதைக்கப்பட்டு கனி கொடுக்கிறதோ அவன் பக்கத்திலேயே வர முடியாது. பிரியமானவர்களே, என்னுடைய மனதில் பாரப்பட்ட ஒரு காரியம் பிரியமானவர்களே, நல்ல ஒரு மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு போகிற ஒரு குடும்பம் திடீரென்று பண நொடியிலும் சரீர பலவீனத்திலும் அந்த குடும்பம் அகப்பட்டு கொண்டது. விசுவாசம் போக போக குறைய ஆரம்பித்தது. வறுமை அவர்களை ஆட்கொண்டது. விடுதலை பெற வேண்டும். அநேக ஊழியரிடத்துல போய் ஜெபம் பண்ணினாங்க. விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாளிலே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதித்து பாடுகிற குடும்பம், ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்பம். இப்படி உலக பிரச்சனை, கவலைகள், பலவீனங்கள் அவர்களை நெருக்கின போது விசுவாசத்தை விட்டு தூரம் போக ஆரம்பித்தாங்க. ஆலயத்துக்கு வருகிற அவர்கள், போதகர் பேய் அவர்கிட்ட கேட்டா, ஐயா இத்தனை வருஷம் ஆலயத்துல வந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைத்தது? ஆலயத்துல வந்தவன் வருகிறவனை விட வராதவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி போதகர் இடத்துல சொல்லுகிறாங்க. ஒரு நாள் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்த போது வேதனைப்பட்ட பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பாந்தராவில் ஒரு சர்ச்சை தேடி போய் அங்க போய் அந்த சிலையின் மேல கையை வைத்து முத்தமிட்டாங்க. வெளியே வந்து பணத்துக்குரிய ஒரு மெழுகுவர்த்தியை வாங்கி அந்த சிலைக்கு கீழே பத்து வைத்தாங்க.
அந்த சிலையில் உள்ள காலை முத்தமிட்டாங்க, வானத்தை பார்த்தாங்க, அழுது கடந்து சென்றாங்க. பிரியமானவர்களே, உலக கவலை அவர்களை ஆட்கொண்டது. இன்று அநேகர் பேய் பிசாசின் பயத்தினாலே தாயத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்று அநேகர் பிசாசின் பிடியில இருக்கிறதே விடுதலை பெற முடியாததுனாலே தகடுகளை வீட்டில் பகிர்ந்து வைத்து இருக்கிறாங்க. இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதத்தை பெறவும் விருத்திக்கு மேல விருத்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி வாஸ்து பார்க்கிறவரிடத்திலே, குறி சொல்லுகிறவரிடத்திலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பேரிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கை மாறும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. புதிதாக வீடை வாங்கி அந்த வீட்டிலே கிரக பிரவேசம் பண்ணுவதற்கு முன்பாக வாஸ்துக்காரனை கூட்டிட்டு வந்து என்ன கலர்ல என் வீடு இருக்க வேண்டும், எந்த பக்கத்தில் ஜன்னல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு வருகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எனக்குள்ளாக கிரியை செய்யும் போது என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிதான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே,